they were liberals. நான் என்ன கேக்குறேன்னா, எந்த மொனார்க்கு சப்போர்ட் பண்றாங்க? அடுத்து பவருக்கு யாரு வரணும், யாரோட த்ரோனை யார் அட்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு கேக்குறேன். James the Second. Yeah, so James the Second, he was a Roman Catholic, right? Then we have another political party called the Tories. So Tories la இருக்கிறவங்க பொதுவா யாரா இருப்பாங்க? Supporters of monarchies. Supporters of kings, supporters of monarchy. அவங்கதான் Tories ன்னு பாக்குறோம். ஜான் ட்ரைடன் நம்ம பார்க்க போற ஆத்தர் எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றவரா இருப்பாரு? whether it is Tory or Whig? Tory. Yeah, he was a supporter of Tory. Okay, remember this. He was a supporter of royal blood. Always he supports the monarch, right? And one thing you should keep in your mind that he was also an opportunist. அதாவது த்ரோனுக்கு யாரு வராங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணிப்பாரு. சரிங்களா? அதனாலதான் நம்ம ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆலிவர் கிராம்வெல் இருக்கும்போது ஆலிவர் கிராம்வெலுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாரு. அண்ட் தென் சார்ல்ஸ் II ரீஸ்டோர் பண்ணும்போது த்ரோனை again he came back to the power. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? சார்ல்ஸ் II சப்போர்ட் பண்ணுவாரு, ரைட்? சோ இந்த மாதிரி அவர் வந்து நேரத்துக்கு தகுந்தாக்குல மாறக்கூடிய ஒரு ஆள். சரிங்களா? ஜான் ட்ரைடன். அவரோட ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து ரெஸ்டோரேஷன் ஏஜ்ல யாருமே ஃபில் பண்ண முடியாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? தட்ஸ் வை he is referred as the first neoclassical critic, even though we know this is not neoclassical era. ட்ரைடன் வாழ்ந்தது வந்து நியோகிளாசிக்கல் எரா கிடையாது. பட் he is considered as the first neoclassical critic. அதுக்கப்புறம் தான் நியோகிளாசிக்கல் ரைட்டர்ஸ் வருவாங்க, லைக் அலெக்சாண்டர் போப், ரைட்? ஜானதன் ஸ்விஃப்ட். We have some other periodical writers, right? Joseph Addison, Richard Steele. So இந்த மாதிரியான ஆட்கள் வரக்கூடிய டைமா தான் நம்ம என்ன சொல்றோம்? நியோ கிளாசிக்கல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். John Dryden, he was a restoration poet, but still he is considered as the first neoclassical critic. So here, what is neoclassical? அதாவது classical conventions follow பண்ணுவாருங்க, but he was not a very strict classical follower. Always keep that in your mind. அதாவது தன்னோட மக்களுக்கு என்ன பிடிக்கும், what English people like, so அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு ஜான் ட்ரைடன். That is a very important writing skill he inherited. அதான் நம்ம என்ன சொல்றோம்? நேட்டிவ் சென்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? He give importance for native sensibility rather than rules, right? Rather than conventions. இப்ப நீங்க கிளாசிக்கல் கன்வென்ஷன்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு டிராமானா ட்ராஜடியா தான் இருக்கணும், ரைட்? கிளாசிக்கல் அதாவது 3 யூனிட்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கணும், ரைட்? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து you'll have so many rules and conventions. But even though he was a classical critic, classical writer, ஆனா அவர் எந்த மாதிரி எழுதுறாரு? He has a good native sensibility, right? He is not a strict follower of conventions or rules. See, John Dryden, he was born in 1631, demised in 1700. So 1631, 1 year before Shakespeare's second folio, right? Shakespeare's second folio was 1632, remember? Shakespeare's second folio. What about first folio then? 1623, ma'am. 1623 on the first folio. 1632 on the second folio. So ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜான் ரைடன் பிறந்தாரு. கனெக்ட் அண்ட்ல. So that you can remember years. Then 1700 he was demised. Same year, very major restoration play was published. What is that? Way of the World. The Way of the World. Yeah, The Way of the World, which is written by William Congreve. ஓகே, நீங்க ரெஸ்டோரேஷன்ல நம்ம இப்போ போயட்ரி பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம டிராமாட்டிஸ்ட் பார்க்கும்போது நம்ம வில்லியம் கான்கிரீவ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அவரோட இந்த ஒர்க்ல இருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ். சரிங்களா? வெரி நோட்டபிள் ஒர்க், த வே ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் த இயர் 1700. ஓகே,
Now, already I have given you the major um, outline of major events, right? What are the backdrops, right? All such things we have already discussed. So anyhow, ஒரு 2-3 points மட்டும் அதுல பார்த்துட்டு then I'll continue John driving today. So this is a time where you have a political turmoil. So many conflicts were there during the restoration period, right? Charles the second monarch, கிங்கா பதவி ஏற்கிறாரு 1660ல. that thus restoration age began, that we know. அவர் வந்ததுக்கு அப்புறம் there was a confusion. என்ன, he is often referred as a merry monarch. Charles II is often referred as a merry monarch. What is merry monarch here? Nothing but he has so many mistresses. He's a merry making man. சரிங்களா? ஸோ ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிளான ஒரு கிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தட்ஸ் வை நிறைய மிஸ்ட்ரஸஸ் உண்டு, சோ மெனி இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன். ஒரு ப்ராப்பரான ஹேர் அவருக்கு கிடையாது. ஸோ திஸ் லீட்ஸ் டு தி பொலிட்டிக்கல் டர்மாயில், ரைட்? வாட் இஸ் தட்? ஹூ வில் பி த நெக்ஸ்ட் கிங்? ஒரு ப்ராப்பரான ஹேர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹியர் கம்ஸ் த டூ ஃபேக்ஷன்ஸ். One is Whig and another one is Tory. We know the founder for Whig political party is Anthony Ashley Cooper. So here, Anthony Ashley Cooper, he wants James II, who is brother of Charles II, right, wants to attend the throne after Charles II. But there was an issue. In a problem, James II was a Catholic king, right? We know that always political and religious issues, right, it's binded together. ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம மாறுபட்டு நம்ம பார்க்கவே முடியாது, ரெண்டுமே வந்து பைண்ட் பண்ணப்பட்ட மாதிரி. சோ இவருக்கு ரோமன் கேத்தலிக் வந்து பவருக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு the opposite faction they started to voice, right? அது யாரு? that is Tory. So இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு பொலிட்டிக்கல் ஃபேக்ஷன்ஸ், they were continuously arguing, right? All such things were there. So here you have exclusion bill, right? Exclusion crisis அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம். What is that exclusion crisis? That is Whig head Anthony Ashley Cooper. அவர் தான் என்ன பண்றாரு? எக்ஸ்க்ளூஷன் பில்ல கொண்டு வராரு. What is this exclusion bill? That is, Catholic king should not inherit the throne. சரிங்களா? எந்த ஒரு கேத்தலிக் கிங்கோ இல்ல குயினோ என்ன பண்ண முடியாது, இங்கிலாண்டோட த்ரோனை அட்டைன் பண்ண முடியாது. தட் இஸ் எக்ஸ்க்ளூஷன் பில். They were excluded from attaining the throne, ascending the throne, right? So this is called exclusion bill. And later this exclusion bill was abolished by Charles II himself. Why? Because Charles II, he wants his brother to attain the power. James II க்கு தான் இன்டைரக்டா சப்போர்ட் பண்றாரு. We know that in his deathbed, Charles II converted to Catholicism. Remember, right? Later on, James II ascended the throne 1685 to 1688. There were many issues after James II ascended the throne. So here, people called Protestants, right? William III of Orange and Mary II. Mary II was daughter of James II. We know that. எங்களுக்கு Protestant king வேணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிடுறாங்க. Now William III of Orange is ready with his army in Netherlands. James II பாக்குறாரு, இதுக்கு மேல நம்மளால போராட முடியாது, என்ன பண்றாரு? He ran away. He fled. So this is how William III of Orange and Mary II ascended the throne in 1689. 1702 வரைக்கும் William III of Orange ruled England. This is a major background. And இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா there was civil war. Civil war is a time where all the entertainments were shut down. No theaters were there. So probably எந்த விதமான டிராமாஸும் எழுதப்படல, right? Only prose works, prose, pamphlets, all such things were there. Licensing Act 1643 was amended. 1643 அதை எதிர்த்து John Milton wrote Areopagitica.
We know that John Milton is a renowned poet at that time. This is an age of Puritanism. We know John Milton was a Puritan. Already you have learned John Milton, right? So John Milton works எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்துரும். Then after restoration, during the time of restoration, we have John Dryden. So he was also called as a first comparative critic. Okay, so what is comparative critic? He compared writers, like, you know, he compared English with French. Even if you take the essay, say on dramatic poesy, 1668 எழுதிருப்பாரு. இது ரொம்ப ஃபெமிலியரான ஒர்க் தான், உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் தான், நிறைய காலேஜஸ்ல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட ஒர்க் தான். அதுல பாருங்க, ஏன்ஷியன் விசஸ் மாடர்ன், இங்கிலீஷ் விசஸ் பிரெஞ்ச், ரைம் விசஸ் பிளாங்க் வெர்ஸ். சோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணி என்ன பண்ணிருப்பாரு, he'll discuss. Similarly, he compared Homer and Shakespeare. In his critical work, Homer-ஐயும் Shakespeare-ஐயும் கம்பேர் பண்ணிருப்பாரு. Virgil and Johnson கம்பேர் பண்ணிருப்பாரு. So that's why through comparison ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்திருப்பாரு. That's why he is considered as a first comparative critic. அந்த மாதிரி கம்பாரிசன் பண்ணி ஒரு ஜான்ராவை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் ட்ரைடன். And remember, he was also the first neoclassical critic, as I told you earlier. I didn't mention here, please you make a note. He was also the first neoclassical critic. And John Dryden, he was a poet, we know that. He was literary critic, that also we know. He was a playwright, but he was also a translator. Remember that. He translated Virgil, Chaucer, and then Ovid, Homer. இவங்க எல்லாரும் ஒர்க்கையுமே இவர் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பார், ரைட்? அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் ஹிஸ் கெரியர், அவர் இறக்குறதுக்கு ஒரு வருஷமோ 2 வருஷமோ தான் இருக்கும், சரிங்களா? அந்த டைம்ல அவரோட டிரான்ஸ்லேஷன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ தட் இஸ் அ டைம் later he became a translator, right? Now he was also the first official poet laureate, we know that. 1668 அவருக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்குது, ஒரு ஆனர் கிடைக்குது. That is, he became the first poet laureate. Not only that, he also became the historiographer royal. That is not in the slide. 1670, இது ரெண்டுமே ஒரு விதமான ஆனர் தான். 1668ல poet laureate ஆகுறாரு, 1670ல அவர் என்ன ஆகுறாரு, historiographer royal. Okay, so such an honor he has received. See, we know that a Victorian writer, historical writer, Sir Walter Scott, very famous for historical works, historical novels, who wrote Kenilworth. Hope you know Kenilworth, the Waverley novels, adala eludanavar da Walter Scott. He called John Dryden the glorious John. And John Dryden went up to Trinity College, Cambridge, and then he called Abraham Cowley. We know Abraham Cowley was a metaphysical poet. So Abraham Cowley பத்தி என்னன்னு சொல்றாரு, the darling of my youth. ஏன் இதெல்லாம் படிக்கணும்? ஏன்னா இந்த இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஒருத்தங்க இன்னொருத்தங்களை பத்தி எந்த மாதிரியான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? These sort of questions you can expect. So who called Abraham Cowley the darling of my youth? None other than John Dryden himself. Okay, then அவரோட ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்டு போயம் பாருங்க, Heroic Stanzas. It is a quatrain dedicated for Oliver Cromwell. We know that Oliver Cromwell died in 1658. The very next year, he produced this quatrain. What is that quatrain? Heroic Stanzas on the death of Oliver Cromwell. This is a full title. Okay, so he glorified Oliver Cromwell's power. சரிங்களா? அவரோட பவர் எப்படி இருந்தது, அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாரு. Remember the year. Chronology is important. And he also wrote odes. Alexander Feast is a very famous odes written by John Dryden. Now, நீங்க Dryden பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் தொடாத ஒரு ஜான்ரா அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. He wrote tragedy, he wrote comedy, he wrote tragicomedy. இதனாலதான் நான் சொன்னேன் was a neo classical critic, அதாவது நேட்டிவ் சென்சிபிலிட்டி உண்டுன்னு சொன்னேன்.
அதாவது இப்ப நீங்க ஒரு கிளாசிக்கல் ரூல்ஸ் ஃபாலோ பண்றவங்க ட்ரெஜடி காமெடியை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ராஜடி இஸ் பெஸ்ட். ட்ராஜடி தான் எழுதணும் கிளாசிக்கல் கன்வென்ஷன் படி. ஆனா இவர் என்ன எழுதுறாரு? ட்ரெஜடி காமெடிஸ் கூட எழுதியிருக்கிறார். காமெடிஸ் செப்பரேட்டா எழுதியிருப்பாரு. ஸோ ஹி டச்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜான்ராஸ். சரிங்களா? ஸோ ஹிஸ் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிளே எழுதியிருப்பாரு த வைல்ட் கேலண்ட் 1663. பட் சக்சஸ்ஃபுல்லா அவர் எழுதின ஒரு பிளே பயங்கர சக்சஸ் அட்டைன் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் த இந்தியன் எம்பரர். திஸ் இஸ் நாட் அபவுட் அன் இந்தியன் எம்பரர். ஓகே, இட் இஸ் அபவுட் மெக்சிகன் எம்பரர். சரிங்களா? மெக்சிகன் எம்பரரை பத்தின ஒரு ஒர்க் தான் த இந்தியன் எம்பரர், which is written in heroic couplets. Remember, in the beginning of his career, drama எழுதுற சமயத்துல he was a supporter of heroic plays, heroic couplets, right? He supported rhyme. But later பாத்தீங்க அப்படின்னா started to support blank verse. So the Indian emperor is co-authored with another man. டிராமா பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? நான் ஒரே ஒரு போயட்ரி மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். ஃபர்தரா ஐ கண்டினியூ த நெக்ஸ்ட் போயட்ரி ஆல்சோ. பட் இன்பிட்வீன்ல அந்த டிராமா மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் பிளே நம்ம எதை பார்க்குறோம்? வைல்ட் கேலண்ட். செகண்ட் பிளே என்ன பார்க்குறோம்? த இந்தியன் எம்பரர். இதுல பேர்ல மட்டும்தான் இந்தியன் இருக்கு, நத்திங் டு டூ வித் எனி இந்தியன். ஓகே, மெக்சிகன் எம்பரரை பத்தின ஒரு ஸ்டோரி அப்படின்னு பார்த்தாச்சு. அண்ட் இந்த இந்தியன் எம்பரர் அவர் மட்டும் எழுதிக்க மாட்டாரு. ஹி co-authored with his brother-in-law. ஓகே, யார் அவரு brother-in-law? Sir Robert Howard. Sir Robert Howard also appears in one of Dryden's work. Do you know? Essay on dramatic poesy. Essay on dramatic poesy. Yeah, very good. As Crites. Crites ன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? Robert Howard is referred as Crites in Essay of Dramatic Poesy. Okay, so இவர் இந்த ராபர்ட் ஹோவர்டும் ஜான் ரைடனும் சேர்ந்து எழுதுனது த இந்தியன் எம்பரர். Then the next work is All for Love, right? Based on Antony and Cleopatra. ஷேக்ஸ்பியரோட ஆண்டனி அண்ட் கிளியோபட்ராவை பேஸா வச்சு எழுதின ஒர்க் தான் All for Love. The World Well Lost is a subtitle. The World Well Lost is a subtitle. 1678ல இந்த ஒர்க் வந்திருக்கும். And they'll ask, என்ன ஃபார்மட்ல எழுதிருக்கிறாரு? It is written in blank verse. Then he wrote a tragedy in 2 parts, that is the Conquest of Granada. So all these are plays. Okay, பாருங்க, The Wild Gallant, The Indian Emperor, co-authored with Sir Robert Howard. Then All for Love, which is written in blank verse, based on Shakespeare's Antony and Cleopatra. I didn't mention that, you just write. Then the next work is The Conquest of Granada. Okay, so all these are his plays. This is a repeated point. 1668, he became poet laureate. 1670, he became the historiographer royal. Now, what are the other poetry? Heroic stanzas on the death of Oliver Cromwell, 1659 எழுதிருப்பாரு, which is his first major poem, where he supports Oliver Cromwell. ஐயோ, ஆலிவர் கிராம்வெல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற மாதிரி எழுதியிருப்பாரு. The next work is Astrea Redux. See there, Astrea Redux was written in 1660. நான் ஆல்ரெடி சொன்னேன், he was an opportunist. வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணிப்பாரு? ஆளை மாத்திட்டே இருப்பாரு. ரைட்? யாரு பவருக்கு வராங்களோ அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் வாழ முடியும். So அதை அப்படியே என்ன பண்ணிக்கிறாரு? ஃபாலோ பண்ணிக்கிறாரு. So Astrea Redux was an eulogy for Charles II. Okay, that is, he praises Charles II in Astrea Redux. It is a poetry written in heroic couplets. And in the work mattum Charles ka எழுதிருக்க மாட்டாரு. He also wrote some other work for Charles II. See here, 1661, To His Sacred Majesty, a panegyric on his coronation. So these are all the 2 works dedicated for Charles II by John Dryden. And then when Charles II died in 1685, he wrote a mourning poem, Threnodiya Augustalis. இதுல Threnodiya அப்படின்னா என்ன அர்த்தம்னா mourning poem or funeral poem அப்படின்னு அர்த்தம். Threnodiya அப்படின்னா funeral poem or mourning அப்படின்னு அர்த்தம். So Threnodiya Augustalis is written for Charles II's death. It is an occasional poem written in 517 lines, remember.
So say with me. The very first work, major poem is Heroic Stanzas on the Death of Oliver Cromwell. Please don't see the screen. Study now itself. First is Heroic Stanza, which is a quatrain for Oliver Cromwell. Second is Astrea Redux. Astrea Redux, the meaning is justice restored. I didn't tell that. What is the meaning of Astrea Redux? Justice restored. இதுதாங்க பல்ட்டி அடிக்கிறதுங்கிறது. சரிங்களா? எது ரீஸ்டோர் ஆயிடுச்சு? சார்ல்ஸ் தி செகண்ட் பவருக்கு வந்ததுனால மறுபடியும் தர்மம் ஜெயிச்சது, நியாயம் ஜெயிச்சதுன்னு பேசுறாரு. Justice restored is the meaning for Astrea Redux. So 1660, then to his sacred majesty, then finally Threnodiya Augustulus. So 4 works we have studied. Now, the next is Annus Mirabilis. Do you know what is meant by Annus Mirabilis? It is a Latin phrase. It is, the meaning is miraculous years or wonderful year அப்படின்னு அர்த்தம். மிராபிள், ஆனஸ் மிரபிளஸ் அப்படின்னா அது என்ன மிராக்கிள் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1666ல ஒரு பயங்கரமான மிராக்கிள்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதுல ஒண்ணு என்னது, த கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ மோர் தென் 13 lakhs ஆஃப் பில்டிங்ஸ் were destroyed because of great fire, right? அண்ட் இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்தது, ராட் இருந்தது, பியூபானிக் பிளேக் அதனால இல்ல, அந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னு பார்த்தோம். பட் டெத்துங்கிறது வந்து அதிகமா ஏற்படல கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன்ல. சோ இதுல அவர் என்ன சொல்றாரு, கடவுள் வந்து என்ன பண்ணிருக்காரு, கருணை காமிச்சிருக்கிறாரு, காப்பாத்திருக்கிறாரு ஆக்சுவலா நம்மள. சரிங்களா? That's why this is wonderful year, miraculous year. ஏன்னா அவ்வளோ பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. You can expect a blizzard of calamities, but that was protected by God, right? So நல்லது நடந்த கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க் எழுதிக்கிறாரு. அதுதான் என்னது, Annus Mirabilis. And we know he also refers Dutch War 1665ல நடந்த 1665 to 1666 இதுல நடந்த டச் வாரையும் ரெஃபர் பண்ணிருப்பாரு. So 2 incidents were mentioned in the poem Annus Mirabilis. One is Dutch War and another one is Great Fire of London. Do you remember who wrote the novel The Great Fire of London? Peter Ackroyd. Yeah, in the last class I told, right? ஒரே ஒருத்தங்க தான் ஆன்சர் பண்றீங்க. சொல்ற பாய், can you able to follow? Am I going very fast? Actually இதை விட ஸ்லோவா நடத்த முடியாது. Can anyone tell me? Clear, ma'am. Clear. Clear. Okay. Clear, ma'am. Clear, ma'am. Okay. Okay. So நான் இப்போ the Great Fire of London பத்தி இன்னொரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். Please make a note. Great Fire of London is a novel by Peter Ackroyd. (1982ல இந்த work வந்திருக்கும். This work was published in 1982. This work is considered as a reworking of Charles Dickens' Little Dorrit. Charles Dickens வந்து லிட்டில் டாரட்னு ஒரு நாவல் எழுதியிருப்பாரு இல்லையா? சோ அதை ரீவொர்க் பண்ணி எழுதின ஒர்க். அதாவது லிட்டில் டாரட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயர் நடந்திருக்கும். சரிங்களா? ஒரு ஜெயில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது நீங்க கொஞ்சம் சோ அந்த பிரிசன்ல வந்து ஒரு ஃபயர் ஏற்பட்டிருக்க மாதிரி கிரியேட் பண்ணி பீட்டர் அக்ராய்ட் wrote this work. I repeat, Charles Dickens wrote Little Dorrit. So there was a prison mentioned by Charles Dickens in Little Dorrit. Mama, your voice is breaking. Voice is breaking. இப்போ மறுபடியும் கண்டினியூ ஆகுதா, பிரேக் ஆகுதா? Now clear, ma'am. Now clear. Okay. So மறுபடியும் ஃபர்தரா கட்டாச்சுன்னா சொல்றேன். ஓகே, சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, சார்ல்ஸ் டிக்கன்ஸ் wrote Little Dorrit. Little Dorritல ஒரு prison மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேம் இப்போ பிரேக் ஆகுது மேம். Yes, ma'am. Voice breaking, ma'am.
Just a minute. இப்போ வாய்ஸ் ஓகேவா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே ஓகே. So Peter Ackroyd wrote a novel, The Great Fire of London. So இதுல பாத்தீங்க அப்படின்னா கதைப்படி ஒரு டைரக்டர் என்ன பண்றாரு, சார்ல்ஸ் டிக்கன்ஸோட நாவல் லிட்டில் டார்ட்ட பிலிமா கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? ஆக்ராய்டோட கதையில வரக்கூடிய ஹீரோ சரியா ஒரு பிலிம் மேக்கர். அவர் என்ன பண்றாரு, டிக்கன்ஸோட ஒரு நாவலை பிலிமா எடுத்துட்டு இருக்கிறாரு. சரிங்களா? அது எந்த நாவல் அப்படின்னா லிட்டில் டார்ட். லிட்டில் டார்ட் வந்து ஒரு பிரிசன்ல செட் ஆயிருக்கும்பா. அந்த பிரிசனோட நேம் எனக்கு ஞாபகம் இல்ல. மார்ஷல் ஷியா என்ன மார்ஷல் சி பிரிசன் மேம். ஓகே, அது என்னன்னா மார்ஷல் ஷியா பிரிசன். சரிங்களா? சோ இந்த மார்ஷல் ஷியா பிரிசன்ல வந்து செட் ஆயிருக்கிற மாதிரி எழுதியிருப்பாரு. சோ அத பேஸா வச்சு பீட்டர் அக்ராய்ட் wrote that work, The Great Fire of London. நீங்க ஃபர்தரா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, டைம் கன்சியூம் ஆகுது. So I'm moving on. So the next work is Absalom and Achitophel. So we know that he is well known. அதாவது நீங்க ட்ரைடனோட கெரியர்ல த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சட்டையர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஒர்க்ஸ் சொல்லலாம். நான் இப்ப சொல்ற ஆர்டரை நீங்க நீட்டா படிச்சு வச்சுக்கோங்க. எப்ப கேட்டாலும் இந்த ஆர்டர் மாறாம சொல்லணும். The first one is Absalom and Achitophel. சரிங்களா? செகண்ட் இஸ் த மெடல், தேர்ட் இஸ் மெக்ஃபிளெக்மு. ஓகே, இது மூணுமே அவரோட சட்டையர். சரிங்களா? கிரேட்டஸ்ட் சட்டையர் அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் Absalom and Achitophel 1681 பப்ளிஷ்ட் ஆன வருஷம். ஆல்ரெடி இயர்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்கான் chronology. So it is an example for Juvenalian satire. Who is Juvenal? Juvenal is a Roman satirist. சரிங்களா? அவர் என்ன ரொம்ப பிட்டரா இருக்கும், பிட்டரா ரொம்ப ஐரனிக்கலா அவரோட சட்டையர் இருக்கும். சரிங்களா? சோ அந்த ஜுவினால் எப்படி வந்து கிரிட்டிக் பண்றாரோ அந்த ஸ்டைல ட்ரைடன் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாரு இதுல. ஓகே, the satire is very bitter, very dark, like juvenile. That's why Absalom and Achitophel is considered as Juvenalian satire. It is written in heroic couplets. Here, he attacks Earl of Shaftesbury. Who is Earl of Shaftesbury? Tell me. Anthony Ashley Cooper. Very good. First Earl of Shaftesbury is Anthony Ashley Cooper. Now tell me why he want to criticize Anthony Ashley Cooper. What is the reason behind that? Very simple. He was Whig. Sorry. He created Founder of Whig Party. Yeah, founder of Whig Party. Everything is correct. And Earl of Shaftesbury was Whig. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சரிங்களா? ஒன்னு Whig, இன்னொன்னு ரோமன் கேத்தலிக் கிங்குக்கு சப்போர்ட் பண்றாரு. சரிங்களா? அண்ட் நம்ம ட்ரைடனை பொறுத்த மாட்டில ட்ரைடன் வாஸ் டோரி. He is supporter of royal blood. So இதெல்லாம் நம்ம பார்த்தோம். So here Absalom and Achitophel மெயினான டார்கெட்டே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா Earl of Shaftesbury தான். So இதுல பிக் பார்ட்டியை ரிடிகூல் பண்ணிருப்பாரு. And it is based on New Testament. சரிங்களா? பைபிளை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி, பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் நியூ டெஸ்டமெண்ட். அதுல வரக்கூடிய ஒரு பிப்ளிக்கல் ஸ்டோரிய பேஸா வச்சுதான் Absalom and Achitophel எழுதியிருப்பார். சரிங்களா? அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we know that Absalom is a biblical character. So இந்த Absalom என்ன பண்ணுவாரு, அவரோட own father King David. Okay, Absalom, his own father King David என்ன பண்றாரு, எதிர்க்கிறாரு. யாரோட பேச்சை கேட்டு? Achitophelோட பேச்சை கேட்டு. Absalom
தன்னோட அப்பாவான கிங் டேவிட எதிர்க்கிறாரு. யாரோட பேச்ச அப்படின்னு கேட்டு அப்படின்னா இந்த அக்கிட்டோஃபல் பேச்சை கேட்டு. சரிங்களா? இப்போ நமக்கு கதை தெரியும் ஆல்ரெடி, ரைட்? ஆல்ரெடி பேக்ராப் நம்ம பார்த்தாச்சு. என்ன பேக்ராப்? இப்ப இதுல யாரு கிங் டேவிட்னு சொல்லுங்க பாப்போம். Yeah, very good. Charles the second தான் அப்பா இல்லைங்களா? அப்போ இதுல சார்ல்ஸ் the second was King David. அப்சலாம் இதுல யாரு? James the Scott. ஜேம்ஸ் ஸ்காட் அப்பா தானே, ஜேம்ஸ் ஸ்காட். அண்ட் தென் இந்த அப்சலாம் ஜேம்ஸ் ஸ்காட், சார்ல்ஸ் the second வந்து கிங் டேவிட். அப்ப அக்கிட்டோஃபல் யாரா இருக்க முடியும்? அக்கிட்டோஃபல் தான் தூண்டி விடுறாரு. வெரி குட், ஏர்ல் ஆஃப் ஷால்ஸ்பெரி. சரிங்களா? சோ ஒரிஜினலா கதை என்ன நடக்கும் அதை அப்படியே பிரசன்ட் பண்ணிருக்காரு, கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு த்ரூ பிப்ளிக்கல் ஸ்டோரி. சரிங்களா? ஜேம்ஸ் ஸ்காட் என்ன பண்றாரு? he wants to get the power, right? அதனால he is an illegitimate son ன்னு நாம ஆல்ரெடி பார்த்தோம். சோ இந்த illegitimate son என்ன பண்றாரு? கிங்குக்கு எதிரா செயல்படுறாரு அப்படின்னு பாக்குறோம். சோ அதுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்க? this big political party, right? நான் பிகினிங்ல மாத்தி சொல்லிட்டேன். ஆக்சுவலா நேத்துக்கு பார்த்த மாதிரி சொல்லல, ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இட்ஸ் மை மிஸ்டேக். என்ன அப்படின்னா விக் வந்து ஆர்சி அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிருந்தேன் இல்லையா? ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? விக் வந்து ஜேம்ஸ் த ஸ்காட், டியூக் ஆஃப் மேன்மவுத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. டோரி தான் ராயல் பிளட், ஜேம்ஸ் த செகண்ட் பிரதர். ஐ ரிப்பீட், விக் பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட்டட் ஜேம்ஸ் ஸ்காட், டியூக் ஆஃப் மேன்மவுத். டோரி சப்போர்ட்டட் ராயல் பிளட். ராயல் பிளட் யாரா தான் இருக்க முடியும்? ஜேம்ஸ் செகண்டா தான் இருக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராயல் பிளட் ஜேம்ஸ் செகண்ட். ஏன்னா ஜேம்ஸ் ஸ்காட் டியூக் ஆஃப் மேன்மவுத் இஸ் an illegitimate son. So டெஃபினட்டா அவர் ராயல் பிளட் கிடையாது. So விக் சப்போர்ட்டட் திஸ் men, ஜேம்ஸ் ஸ்காட். So ஜேம்ஸ் ஸ்காட்டுக்கு சப்போர்ட் பண்ண இந்த விக் தான் யாரு? நம்ம ஆளு ஆந்தனி ஆஷ்லி கூப்பர். கிளியர்? கிளியர் மேம். மேம் இந்த ஸ்டோரி வந்து பைபிள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல உள்ளது மேம், நியூ டெஸ்டமெண்ட் கிடையாது. Okay. Yes, ma'am. Old Testament. Okay. So Old Testament, it's not New Testament. Okay then. Then this poem also celebrates Charles II's victory over his enemies in the exclusion crisis. Absalom and Achitophel Charles II ஓட exclusion crisisல அவர் எப்படி வந்து ஆந்தனி ஆஷ்லி கூப்பரை ட்ரீசன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சிருப்பாரு இல்லையா சார்ல்ஸ் II. சோ அந்த எக்ஸ்க்ளூஷன் கிரைசிஸ்ல சார்ல்ஸ் II ஓட விக்டரியை செலிப்ரேட் பண்ற மாதிரியும் அப்சலாம் அண்ட் அக்கிட்டோஃபெல்ல ஒரு ஸ்டோரி போகும். சரிங்களா? சோ ட்ரைடன் took the story side in Absalom and Achitophel. So please take screenshot. What all are the other characters? இதெல்லாம் கேட்பான், மேட்ச் மாதிரி கேட்பான். Who is king? Who is David here? Who is Achitophel? Who is Absalom? Who is Zimri? All such questions you can expect. So Zimri is Duke of Buckingham. Previous slide காட்ட முடியுமா? Thank you, ma'am. So ஜிம்ரிங்கிற கேரக்டர் வந்து டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் ரெஃபர் பண்ணுது. சரிங்களா? அந்த டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம் தான் ட்ரைடனை சட்டையர் பண்ணி ஒரு பிளே எழுதியிருப்பாரு. அது என்ன பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா The Rehearsal. The Rehearsal is a play written by Duke of Buckingham which criticized John Dryden. So Dryden என்ன பண்றாரு? அப்சலாம் அண்ட் அக்கிட்டோஃபெல்ல என்னையவா நீ கிரிட்டிசைஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு டியூக் ஆஃப் பக்கிங்ஹாம ஜிம்ரி அப்படிங்கிற கேரக்டரை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. தென் இதுல இங்கிலாண்ட இஸ்ரேலோட கம்பேர் பண்ணிருப்பாங்க. ரோமன் கேத்தலிக்ஸ் ஜெருசைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லண்டனை ஜெருசலம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. And there is part 2 for Absalom and Achitophel.
சரிங்களா? இப்ப நம்ம பார்ட் 1 பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ட்ரைடன் தான் எழுதியிருப்பாரு. ஆனா அப்சலாம் அண்ட் அகிடோஃபிலோட பார்ட் 2ல கிட்டத்தட்ட 200 லைன்ஸ் மட்டும் தான் ட்ரைடன் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு. சரிங்களா? மேக்ஸிமம் லைன்ஸ் were written by Nahum Tate. Can you able to remember him? He gave happy ending for some of Shakespeare's work. What is that? King Lear. King Lear. We know that King Lear. Yeah, King Lear is one of the tragedies written by William Shakespeare. So கடைசியில சோகமா தான் அது முடிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்பா செத்து போயிருவாரு, பொண்ணு செத்து போயிருவா. பட் அதுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்திருப்பாரு நஹும் டேட். சோ அந்த நஹும் டேட் தான் என்ன பண்றாரு, அப்சலாம் அண்ட் அகிடோஃபிலோட பார்ட் 2 எழுதுறாரு. மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன் அவர் தான் கொடுக்கிறார். Dryden wrote only 200 lines. And in this poem also, Thomas Shadwell was criticized. Why? Because he was a very he is a man who is very closely associated with Anthony Ashley Cooper. சரிங்களா? அதாவது Earl of Shaftesburyயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம் தாமஸ் ஷாட்வெல். சோ தாமஸ் ஷாட்வெல்லையுமே இதுல கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு as a character ஆக் அப்படிங்கிற கேரக்டர்ல. Then Elkanah Settle was criticized. He was considered as a bad poet and playwright. இந்த நேம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா Duac. Okay, so we'll study once again. So Absalom and Achitophel. So இதுல அப்சலாம் அப்படிங்கிறது ஜேம்ஸ் ஸ்காட் டியூக் ஆஃப் மேன்மவுத் ரெஃபர் பண்ணுது. Achitophel உங்களாலே நான் சொன்ன கதையை வச்சு நீங்களாவே திங்க் பண்ணுங்க. Try to give answer for yourself. So Achitophel represents Anthony Ashley Cooper, that is first Earl of Shaftesbury. And then இது வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட்டை பேஸ் பண்ண ஸ்டோரி, பிப்ளிக்கல் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம். அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட், இதுல கிங் டேவிட் யாரு அப்படின்னா சார்ல்ஸ் II. இதுல ஆக் அப்படிங்கிற கேரக்டர் ஷேட்வெல்ல ரெஃபர் பண்ணுது. டோவாக் அப்படிங்கிற கேரக்டர் எல்கனா செட்டில் வாஸ் கன்சிடர்ட் as a bad poet, playwright அப்படின்னு சொல்லி இதுல கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பார். Okay, so this is Absalom and Achitophel. Second part was written by Nahum Tate. Nahum Tate gave happy ending for Shakespeare's King Lear. Hope all the points are clear. Shall I move on? Yes, ma'am. Okay, so I told you 3 major satires of John Dryden, right? The first one is Absalom and Achitophel, 1681. Now the second work is The Medal, 1682. Okay, he wrote The Medal, 1682. The subtitle is Satire Against Sedition. Okay, a satire against sedition. Already I told a small gist about this poem. Can you able to remember எதனால மெடல் அப்படிங்கிற போயம் எழுதுறாரு? Can anyone tell me? யாராவது ஒருத்தர் சொல்லணும் எனக்கு. Earl of Shaftesbury. Yeah, என்னாச்சு Earl of Shaftesburyக்கு? மேம் அவங்கள வந்து இம்ப்ரிசன் பண்ணிருப்பாங்கல்ல மேம். ஸோ சார்ல்ஸ் II வந்து ரிலீஸ் பண்ணோன்னு அந்த மெடல் போட்டு அவங்க வந்து அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. யா, வெரி குட். அதை யாரு கிரிட்டிசைஸ் பண்றா? ஜான் ட்ரைடன் கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஆல்ரெடி நம்ம பேக்ரா பார்க்கும்போது அழகா பார்த்தோம். எக்ஸ்க்ளூஷன் பில், ரைட்? ரிமெம்பர் எக்ஸ்க்ளூஷன் பில் வந்து ஃபர்ஸ்ட் Earl of Shaftesbury கொண்டு வராரு. அதை அப்படியே கிரஷ் பண்ணிடுறாரு யாரு? சார்ல்ஸ் II. கிரஷ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த Earl of Shaftesbury ஹை ட்ரீசன் கமிட் பண்ணிருக்காருன்னு தூக்கி பிரிசன்ல போட்டிருந்தாங்க. பட் he was a very powerful man. First Earl of Shaftesbury was a very powerful man. So என்ன பண்றாரு? அழகா ரிலீஸ் ஆயிட்டு வெளியில வந்துட்டு அவரோட ஃபாலோவர்ஸ் விக்ஸ் இருப்பாங்க இல்லையா, they were celebrating. சரிங்களா? எப்படி செலிப்ரேட் பண்றாங்க? ஒரு மெடல்ல அவரோட சைடு, அவரோட போர்ட்ரேட் தெரியற மாதிரி ஒரு சைடும், ஆன் தி அதர் ஹேண்ட் இன்னொரு சைட்ல லண்டனோட பிக்சர். சரிங்களா? மெடல்னா தெரியும், 2 பக்கம் இருக்கும். அதுல ஒரு பக்கம் இவரோட போர்ட்ரேட்டும் இன்னொரு பக்கம் லண்டனோட போர்ட்ரேட்டும் இருக்கு. சரிங்களா? அது என்ன பண்றாங்க, அந்த வீக்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் தங்களோட நெஞ்சில குத்திட்டு எங்க தலைவன் வந்துட்டான் வெளியில அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்றாங்க. சரிங்களா? சோ இந்த அக்கேஷனை ட்ரைடன் என்ன பண்றாரு, கிரிட்டிசைஸ் பண்றாரு. கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் எழுதுற போயம் தான் த மெடல். 1682ல இது நடக்குது. And here he added a preface called Epistle to the Whigs. And இதுக்கு ட்ரைடன் எழுதுனா இந்த மெடலுக்கு ஒருத்தர் ரிப்ளை எழுதுறாரு. யாரு ரிப்ளை எழுதுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமஸ் ஷாட்வெல். Already I told you that Thomas Shadwell is closely associated with Earl of Shaftesbury. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஷாஃப்ஸ்பரிய
ட்ரைடன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு. சோ தன்னோட ஃப்ரெண்ட பேசுனதுனால இவரால சும்மா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதுக்கு பதிலா இவர் ஒரு எழுதுறாரு. அதுதான் எனக்கு The Medal of John Bayes. Okay, the medal is by John Dryden. The Medal of John Bayes. So here Bayes means poet laureate. The meaning for Bayes is poet laureate. We know that at that time who was poet laureate of England? Dryden. So Medal of John Bayes அப்படிங்கிறது இதுல undoubtedly represents John Dryden himself. So இதுல பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணி சாடி இருக்கிறாரு தாமஸ் ஷாட்வெல் யார? ஜான் ட்ரைடன். Then later Duke of Buckingham also wrote a play called The Rehearsal. அதுலயுமே ஜான் பேயஸ் அப்படிங்கிற கேரக்டரை கொடுத்துதான் பக்கிங்ஹாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு ட்ரைடன். சரிங்களா? சோ 2 பேர் ஜான் பேயஸ் ரெஃபர் பண்ணிருக்காங்க. ஒன்னு பக்கிங்ஹாம், இன்னொன்னு தாமஸ் ஷாட்வெல். சோ நம்ம பயங்கரமான பதில் கொடுக்குற ஆளாச்சே. என்ன பண்றாரு? மெடல ஈஸியா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாரு தாமஸ் ஷாட்வெல். இப்போ தாமஸ் ஷாட்வெலுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்காக அடுத்து அவர் எழுதுற ஒர்க் தான் மெக் ஃபிளெக்னோ. சோ இதுல மெக் ஃபிளெக்னோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சன் ஆஃப் ஃபிளெக்னோ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுல சன் ஆஃப் ஃபிளெக்னோ அப்படின்னு யார சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தாமஸ் ஷாட்வெல்ல தான் சாடுறாரு ஜான் ட்ரைடன். ஓகே, யார் இந்த ஃபிளெக்னோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் ஆப்ரஹாம் கவுலேயோட டைம்ல இருந்திருப்பாருங்க. ஆப்ரஹாம் கவுலே கூட இவரை கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. சரிங்களா? ஃபிளெக்னோ அப்படிங்கிற ஒரு பொயட், டல் பொயட் அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு. சோ இப்போ ட்ரைடன் என்ன பண்றாரு? சன் ஆஃப் ஃபிளெக்னோ, அந்த டல் போயட்டோட பையன் தான் இந்த தாமஸ் ஷாட்வெல் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் ஷாட்வெல்ல கிரிட்டிசைஸ் பண்ணி he wrote மெக் ஃபிளெக்னோ. Hope the points are clear. This work has a subtitle, A Satire Upon the True Blue Protestant Poet. Yes. Okay, note it down. Subtitles are very, very important. You should know. He also wrote some other work in the same year. Do you know that? That is also his major work. Medal. And one more thing is Religio Laici. L-A. Religio Laici. So பாருங்க, இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, சட்டையர் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 3 சட்டையர் எழுதியிருப்பாரு. ஒன்னு அப்சலாம் அண்ட் எகிட்டஃபல், மெடல், மெக் ஃபிளெக்னோ அப்படின்னு 3 ஒர்க்கும் சொல்லியாச்சு. இப்போ 1682ல பப்ளிஷ் ஆன ஒர்க்ல மெடல் இருக்கும், மெக் ஃபிளெக்னோ இருக்கும். அதோட நீங்க எதையும் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ரெலிஜியோ லைசி அப்படிங்கிற ஒர்க்கையும் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. சோ ரெலிஜியோ லைசி, what is the meaning? What is the subtitle? The religion of physicians. A layman's faith. Please make a note. A layman's faith is a subtitle of Religio Laici. Now coming back to Mek Flecknoe, the name means son of Flecknoe. So here Dryden represented Shadwell as having inherited the stupidity of an Irish priest named Flecknoe, who was actually criticized by Abraham Cowley. Okay. Now இந்த மெக் ஃபிளெக்னோவை பேஸா வச்சுதான் அலெக்சாண்டர் போப் என்ன எழுதியிருப்பாரு? 1728. Remember? Excuse me. Yeah, tell me. Ma'am, religio laici meaning சொன்னீங்களா மேம்? அது ரிப்பீட் பண்றீங்க? Layman's faith. A layman's faith. அது சப்டைட்டிலும் அதேவா மேம்? ஆமா. ஓகே மேம், தேங்க் யூ மேம். Okay. So Mek Flecknoe is a good example for Baronian satire or Menippean satire. நம்ம ஆல்ரெடி juvenile satire ஒன்னு பார்த்தோமே. What is the juvenile satire of John Dryden? Absalom and Yeah, Absalom and Ahithophel. So now he wrote Menippean satire. Menippean satire அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க. அதாவது ஒரு ஆட்களை வந்து ஒரு கேரக்டரை கிரிட்டிசைஸ் பண்றது கிடையாது. இன்ஸ்டெட் அந்த கேரக்டரோட ஆட்டிடியூட்ஸ், சரிங்களா, எந்த மாதிரியான ஆட்டிடியூட்ல அந்த கேரக்டர் பிரசன்ட் பண்ணப்படுதோ அதை கிரிட்டிசைஸ் பண்றதுதான் வந்து பெரோனியன் சட்டையர் ஆர் மெனிப்பியன் சட்டையர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இட்ஸ் ஆல் அபவுட் த ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் rather than mentioning about or talking about a particular individual.
ரைட்? ஸோ அதை தான் நம்ம மெனிபியன் சட்டைன்னு சொல்லுவோம். ஸோ மெக்ஃப்ளெக்னோல அதை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ considered as his mock heroic poetry. Mecflecno is referred as mock heroic poetry. Now, Religio Lacey 1682, A Layman's Faith அப்படின்னு பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ இதுல பார்த்துக்கோங்க, 1682 year Anglican, he was an Anglican. So to support Anglicanism, he wrote Religio Lacey. பட் 5 வருஷத்துல அப்படியே மாறி இருப்பாருங்க. சரிங்களா? 5 வருஷம் கூட கிடையாது. 82, 83, 84, 85, 86, 4 years தான். So 4 yearsல என்னவா மாறி இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, he converted himself to Catholicism. So 1682ல ஆங்கிலிக்கனா இருந்திருப்பாரு. ஆங்கிலிக்கனிசம்க்கு சப்போர்ட் பண்ணி அவர் எழுதின ஒர்க்கு தான் ரெலிஜியோ லேசி. சரிங்களா? அண்ட் தென் லேட்டர் 1686ல he converted himself to Catholicism. சரிங்களா? கேத்தலிசிசம்க்கு மாறுறாரு, கேத்தலிக்கா மாறிடுறாரு. சோ இந்த டைம்ல அவர் எழுதுற ஒர்க் தான் The Hind and the Panther. You know this work. So எந்த ஒர்க் ஆங்கிலிக்கனிசம்க்கு சப்போர்ட் பண்ணுது, எந்த ஒர்க் கேத்தலிசிசம்க்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? எதனால கேத்தலிசிசம்க்கு மாறி இருப்பாருங்க? எனி கெஸ் 1686ல? Because James too belongs to Roman Catholic. வெரி குட். We know that பிகினிங்ல இருந்தே பாக்குறோம், யாரு பவருக்கு வராங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கக்கூடிய ஆள் தான் யாரு? ஜான் ரைடல்னு பார்த்தோம். இங்க ஜேம்ஸ் செகண்ட் பவருக்கு வந்தாச்சு 1685ல. அடுத்த வருஷம் 1686ல என்ன பண்றாரு? ஜேம்ஸ் செகண்ட் கேத்தலிக் இல்லையா, ரோமன் கேத்தலிக். அப்போ அவருக்கு தகுந்தாப்புல இருந்தாதான் நம்ம வாழ முடியும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? கேத்தலிக்கா மாறுறாரு. சோ இந்த கன்வர்ஷன் பேஸா வச்சு அவர் எழுதின ஒர்க் தான் The Hind and the Panther. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவருக்கு வந்து ஒரு சத்திய சோதனை நடக்கும். என்ன சத்திய சோதனை? 1685ல இருந்து 1688 வரைக்கும் தான் ஜேம்ஸ் இருந்திருப்பாரு பவர்ல. அடுத்து யாரு வந்தாச்சு? ப்ராட்டஸ்டன்ட் குவீன் அண்ட் கிங் வில்லியம் the third of Orange and மேரி the second வந்தாச்சு. ஆனா இப்ப கூப்பிடுறாங்க, சரிங்களா? poet laureate, you are a poet laureate. நீயே என்னவா இருக்க கூடாது? ரோமன் கேத்தலிக்கா இருக்க கூடாது. So you have to convert yourself. உன்னோட கேத்தலிக்ல இருந்து நீ என்னவா மாறு? ப்ராட்டஸ்டன்ட் ஆங்கிலிக்கனா நீ மாறு. அப்படின்னா உனக்கு வந்து நீ பாண்ட் அனுபவிக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம். இல்லைன்னா there will be a ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல ட்ரைடன் என்ன நினைச்சாரோ அவர் என்ன பண்றாரு? he strict with Catholicism. அதுக்கப்புறம் அவர் வந்து கன்வர்ஷனுக்கு அவர் போல. சரிங்களா? வில்லியம் the third இருந்தாலும் பரவாயில்ல, மேரி the second ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேத்தலிக்காவே இருக்கிறாரு தன்னோட கடைசி காலத்துல. சரிங்களா? அதுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்து போய்ட் லாரியட்ஷிப் பறிக்கப்படுது, ஹிஸ்டோரியோகிராஃபர் ராயல் அதுவும் பறிக்கப்படுது. அதை விட கொடுமை என்ன அவருக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட பயங்கரமான ரைவல் யாரு? தாமஸ் ஷாட்வெல். 2 பேருமே அடிக்கடி சாடிட்டு இருக்காங்கன்னு இப்பதான் பார்த்தோம். ஜான் ரைடனை போய்ட் லாரியட்ல இருந்து தூக்கிட்டு அந்த இடத்துல யார ஃபில் பண்றாங்க? தாமஸ் ஷாட்வெல்ல ஃபில் பண்றாங்க. ஓகே, சோ ரிமெம்பர் 1668 he become poet laureate. 1688ல poet laureateship he is the first poet to be removed from poet laureateship. இது வரைக்கும் யாருக்கும் அந்த கொடுமை நடந்தது கிடையாது. சரி, எந்த போயட்ரியுமே ரிமூவ் பண்ணது கிடையாது அவங்களோட பொசிஷன்ல இருந்து. ஜான் ரைடன் தான் முதலும் கடைசியும். ஓகே, சோ அவரை ரிமூவ் பண்ணிட்டு அவரோட எதிரியான தாமஸ் ஷாட்வெல்க்கு அந்த பொசிஷன் கொடுக்கப்படுது. பட் ஸ்டில் he accepted that. லேட்டர் பாவர்ட்டில தான் என்ன பண்றாரு? இறக்குற வரைக்கும் பாவர்ட்டில தான் இருந்திருக்காரு. 1700. சரிங்களா? he struggled. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? டிரான்ஸ்லேஷன்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாரு. பெருசா அவருக்கு வந்து அது சப்போர்ட் பண்ணல. சரிங்களா? சோ இறக்கும் போது ரொம்ப புவரான கண்டிஷன்ல தான் ரைடன் வந்து இறந்து போறாரு. சோ தட்ஸ் வை பேக்ட்ராப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எப்படி வந்து ஒருத்தவங்களோட லைஃபோட அது ஸ்பின் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகே, so if you didn't attend yesterday class or that is previous class of mine, go and watch that video. Complete அந்த backdrop தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க வந்து செப்பரேட்டா நெஞ்சு குத்தி ட்ரைடன் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இப்பவுமே படிச்சிருப்பீங்க. மெடல் எதனால எழுதுறாரு, மெக்ஃப்ளெக்னோ எதனால, அப்சலம் அண்ட் ஆக்கிடெஃபில் எதனால, ரைட்? ஹைண்ட் அண்ட் த பாந்தர் இந்த மாதிரியான போயம், ரெலிஜியோ லேசி அந்த போயம். யூ நோ நீட் டு ஸ்டடி செப்பரேட்லி, ரைட்? ஈஸியா இப்பவுமே நீங்க படிச்சிருப்பீங்க. So the Hind and the Panther,
Here he supported the Roman Catholic Church. So இதுல யாரு ஹிண்ட், யாரு பேந்தர், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் இங்க கொடுத்துருக்கிறேன். ப்ளீஸ் மெமரைஸ் ஆல் சச் திங்ஸ். ஸோ யார் யாரு எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல லயன் அப்படின்னு இவர் யாரை ரெஃபர் பண்றாரு அப்படின்னா கிங் ஜேம்ஸ் II. சோ இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஆஃப்டர் glorious revolution he lost the offices of poet laureateship, historiographer, royal, because William III of Orange and Mary II become the monarchs, right? After glorious revolution, that's why he lost the power. Then later he published translations, fables, ancient and modern. It is his translations, fables, ancient and modern. This work was published in 1700. He translated Ovid, he translated Homer, Chaucer, right? And so on. Many writers translated. Then Song for Saint Cecilia Day, 1687. One time they have asked Song for Saint Cecilia. There is some other writer who wrote Ode on Saint Cecilia, right? Do you remember? Alexander Pope. Very good. Alexander Pope. Please make a note. Song for Saint Cecilia Day is Dryden. Ode on Saint Cecilia Day is by Alexander Pope. Ma'am, last slide, please. Thank you, ma'am. Okay. So அடுத்து பாருங்க, he wrote Alexander Feast. Alexander Feast has another title called The Power of Music. 1693 எழுதியிருக்கிறாரு, published in 1697. இது எல்லாமே நீங்க டைட்டில் பார்த்து வச்சுக்கோங்க. And then he wrote To the Pious Memory of Mrs. Anne Killigrew. The State of Innocence is based on Paradise Lost. So rewriting of Paradise Lost னு சொல்லலாம். So it's a 5-act play. A State of Innocence is a 5-act play. It is a retelling of or a rewriting of Paradise Lost. Originally titled The Fall of Angels and Man in Innocence, but later it was called as The State of Innocence. Okay. இதே மாதிரி நம்ம ஆண்டனியன் கிளியோபட்ரா பேஸ் பண்ணி ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு ட்ரைடன். What is that? A play. All for love. All for love. All for love. Good. என்ன வேர்ஸ்ல எழுதிருப்பாரு? Blank verse. Blank Yeah. verse. Yeah, he wrote in blank verse. Then the next work is Troilus and Cressida. Troilus and Cressida. Who wrote Troilus and Cressida? Chaucer. Chaucer. Yeah, Geoffrey Chaucer wrote Troilus and Cressida. So there you can find Troilus வந்து என்ன பண்ணிருப்பாரு, Cressida வந்து கிரீக்குக்கு போயிடுவாங்க, சாரி கிரீஸுக்கு போயிடுவாங்க இல்லையா. சோ அங்க போனதுக்கு அப்புறம் வேற ஒரு ஆள் கிடைப்பாங்க. அப்படியே அந்த அம்மா என்ன பண்ணிரும், ட்ராய்லஸ் மறந்துடும். ட்ராய்லஸ் வந்து வார்ல இறந்து போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். சோ இது வந்து இதுலதான் வந்து he attacked woman, right? Later he wrote an Palinode, right, called The Legend of Good Woman அப்படின்லாம் பார்த்தோம் ஜெஃப்ரி சாசர் படிக்கும்போது. Hope you remember that, Troilus and Cressida. சோ அதே மாதிரியா அதே ஸ்டோரிய, அதே மித்திக்கல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் ட்ரைடன் எழுதியிருப்பாரு Troilus and Cressida. And in this particular work, Cressida is portrayed as a very loyal woman. சரிங்களா, very loyal love to Troilus. Troilusக்கு ரொம்ப உண்மையா இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாரு ஜான் ட்ரைடன். Remember that. Hope you took screenshot. Then his heroic plays, The Conquest of Grenada, 1670. And then he wrote tragedies, All for Love, Don Sebastian, 1689. Regular minor work on the Don Sebastian, but you should know this is an work by John Dryden. It is also written in blank verse. Don Sebastian is also blank verse. All for Love is also blank verse.
Then The Wild Gallant is his comedy. The Rival Ladies, Amphitryon. Please memorize all the years with all the works with years. I told you that he also wrote tragedy comedies. Marriage, Ilad, Amor, Assignation, Secret Love. So these are all. So his last play is Love Triumphant. I didn't mention that. Love Triumphant. It is his last play. In blank verse. Last play in blank verse. 1694. So that's all about Dryden. So we have completed. So I'll ask few questions now. After that, sir will take over the session. Any doubts so far in Dryden? He also wrote operas. Do you remember The Tempest? It has a subtitle, right? John Dryden Tempest எழுதிருப்பாரு. Shakespeare Tempest எழுதின மாதிரி. What is the subtitle? The Enchanted Island. Yeah, very good. The Tempest or The Enchanted Island. Okay? எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Paradise Lost அந்த வருஷம் தான் பப்ளிஷ் ஆயிரும். அப்ப எந்த வருஷமா இருக்க முடியும்? 1674. என்னாச்சு எல்லாம் ஒரு 1674 சாம்சன் அரிஸ்டஸ் இல்லையா? 1667 Paradise Lost. 1667 Paradise Lost publish ஆயிரும். Same year Dryden ஓட The Tempest or Enchanted Island was published. It is an opera. It was performed. Shall I ask questions? Are you ready? Yes, ma'am. Okay. What is the subtitle of? Let me see how many people are answering. So tell me, what is the subtitle of the medal? Satire against tradition. Good. A satire against sedition. A satire upon the true blue Protestant poet T.S. So in the subtitle, in the work or Max Flecknoe. Max Flecknoe. மெக்ஃப்ளெக்னோ. ஸோ ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ரஹாம் கவுலேன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலா ஆண்ட்ரூ மார்வல். என்னது ஃபிளெக்னோவை ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு ஐரிஷ் பிரீஸ்ட் ஃபிளெக்னோ வாஸ் in the very beginning criticized by someone அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுல நான் ஆப்ரஹாம் கவுலேன்னு ரெஃபர் பண்ணிட்டேன். இட் இஸ் ஆண்ட்ரூ மார்வல். ப்ளீஸ் சேஞ்ச் இட். ஆண்ட்ரூ மார்வல் தான் என்ன பண்ணிருப்பாரு? He wrote a mocking poem on Richard Flecknoe. Okay. So based on Flecknoe, Alexander Pope wrote a satire. What is that? Dunciad. Dunciad. So when Dunciad was published? 1728. Very good. 1728. Good. Bayes, John Bayes. So what is the meaning of Bayes here? Poet laureate. Yeah. Poet laureate. So tenure சொல்லுங்க பாப்போம். Dryden வந்து poet laureate இருந்திருப்பாரு இல்லையா? அந்த tenure சொல்லுங்க. 1688. ஆனா 1588 ல இருந்து 1588 What happened, Tamil Selvi? தூக்கம் வந்துச்சு நினைக்கிறேன் Tamil Selvi. 1668 to 1668 ல இருந்து 1668 ல இருந்து 1688. Okay. Now historiographer ராயல் ஆயிருப்பாரு இல்லையா? அது எந்த வருஷம்? 1670. Yeah, 1670 he became the historiographer royal. Okay. எந்த poem அவரோட ரோமன் கேத்தலிக் கன்வர்ஷனை பேஸா வச்சிருக்கும்? சொல்லுங்க பாப்போம். The Hint and the Panther. Very good. The Hint and the Panther. Right. Okay. Anglicanism support பண்ணி எழுதிருப்பாரு. What is that? Religiolacy. Very good. Religiolacy. What is the subtitle of Religiolacy? Layman's Faith. Very
cast a medal? Which political party cast a medal which was later criticized by Dryden? In the political party? Wigs. Okay, Whigs. We know that Duke of Buckingham lampoons Dryden in his play, right? What is the name of the play? The rehearsal. The rehearsal. Very good. The rehearsal. Okay, Thomas Shadwell was criticized by him. Dryden and Macflick, no, right? Sorry. In Absalom and Achitophel, right? So, in the name Absalom and Achitophel criticize பண்ணிருப்பாரு? Zimri. Og. Yeah, Og. Okay, who wrote the maximum parts in Absalom and Achitophel? That is second.